वनं वनं forest, वृक्षः tree, पर्वतः mountain, मृगः animal, सिंहः lion, गजः elephant, व्याघ्रः tiger, चित्रकः चीता, हरिणः deer, जम्बुकः fox. वनं वनं पश्य, वने वृक्षाः सन्ति, पर्वताः अपि सन्ति, वने मृगाः चरन्ति, सिंहः गर्जति, गजः मन्दं चलति, व्याघ्रः धावति, चित्रकः मांसं खादति, जम्बुकः जलं पिबति, हरिणः अतिवेगेन धावति, हरिणः सुन्दरः प्राणी, वने हरिणः तृणं खादति, वयं ग्रामे नगरे च वसामः, परं मृगाः वने वसन्ति. வெரி குட், நல்லா வாசிக்கமா ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட், थैंक यू जी. இப்போ இந்த ரெண்டு பேராகிராஃப்டோட மீனிங் சொல்லுங்க. ரெண்டு என்னஜி? அந்த இந்த ரெண்டு பேராகிராஃப்க்கும் அப்படியே மீனிங் சொல்லுங்கம்மா, அர்த்தம் சொல்லுங்க. எஸ் ஜி. வனம் பஷ்ய, வனத்தை பார் அப்படின்னு அர்த்தமா ஜி? வனே விருக்ஷாக சந்தி, வனத்தில் மரங்கள் இருக்கின்றன. பர்வதாக அபி சந்தி, மலைகள் கூட இருக்கின்றன. வனே மிருகாக சந்தி, வனத்தில் மிருகங்கள் மேய்கின்றனன்னு சொல்லணுமா? சரந்தினா கிரேஸ் தான அர்த்தம் ஜி? சிம்மஹ கர்ஜதி, சிங்கம் கர்ஜிக்கிறது. கஜஹ மந்தம் சலதி, யானை மெல்ல செல்கிறது. வியாக்ரஹ தாவதி, புலி ஓடுகிறது. சித்திரகஹ மாம்சம் காததி, சித்திரகஹ சீதா, சீதா சிறுத்தையா ஜி? சிறுத்தை மாம்சம் தின்கிறது. ஜம்புகஹ ஜலம் பிபதி, நரி ஜலம் குடிக்கிறது. ஹரிணஹ அதிவேகேன தாவதி, மான் அதிவேகமாக ஓடுகிறது. ஹரிணஹ சுந்தரஹ பிராணி, மான் ஒரு அழகான விலங்கு. வனே ஹரிணஹ திருணம் காததி, வனத்தில் மான் புல் தின்கிறது. வயம் கிராமே நகரே ச வசாமஹ, நாம் நகரங்களிலும் கிராமங்களிலும் வசிக்கின்றோம். பரம் மிருகாக வனே வசந்தி, ஆனால் மிருகங்கள் வனத்தில் வசிக்கின்றன. வெரி குட், வெரி குட், நல்லா வாசிக்கமா வஸ்தா. வெரி குட், थैंक यू. தேங்க்யூமா, தேங்க்யூமா. இப்போ எக்ஸசைசஸ் பண்ணோம். நான் ஒவ்வொருத்தருடைய பேரா சொல்லிட்டே வரேன், நிதானமா எக்ஸசைசஸ் பண்ணிட்டே வரோம், சரியா? இப்போ முதல்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிருந்தாமா வாசிச்சு அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க. வனே கே சரந்தி, வனத்தில் என்ன மேய்கின்றன. வனே மிருகாக சரந்தி, சிம்ஹா கிம் கரோதி, சிம்ஹம் என்ன செய்கிறது. சிம்ஹா கர்ஜதி, ஜம்புகா கிம் பிபதி, ஜம்புகா என்ன குடிக்கிறது. ஜம்புகனா நரி, நரி என்ன குடிக்கிறது. ஜம்புகா ஜலம் பிபதி, மிருகாக குத்திர வசந்தி, மிருகங்கள் எங்கு வசிக்கின்றன. மிருகாக வனே வசந்தி, மிருகங்கள் வனத்தில் வசிக்கின்றன. வெரி குட், நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். தன்யவாதம். சரி, அடுத்தது கீதாம்மா. கீதாம்மா சொல்றீங்களா? சொல்றேன் ஜி. வனம் பஷ்ய, சிம்ஹஹ கர்ஜதி, வனே விருக்ஷாः சந்தி, கஜः மனம் சலதி, மந்தம் சலதி, மந்தம் சலதி, மந்தம் சலதி. சரி, இதுக்கு என்னமா அர்த்தம்? நாளத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே சொல்லுங்கம்மா வாசிச்சு. வனம் வனத்தை பார், வனம் பஷ்ய, சிம்ஹः கர்ஜதி, சிங்கம் கர்ஜிக்கின்றது. வனே விருஷாக சந்தி, வனத்தில் மரங்கள் உள்ளன. கஜக
मन्दं चलति गजः யானை யானை மெதுவாக நடக்கிறது செல்கிறது. வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன வாசிக்குமா, என்ன மீனிங் சொல்லுங்க. வெரி தேங்க்யூ சார். அடுத்தது ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி. ஜி நமஸ்காரம் ஜி. அந்த ஆப்போசிட்ஸ் வாசிச்சு அதுக்கான மீனிங்கையும் வாசிங்க. ஓகே ஜி. வேகம், மந்தம். வேகம் மீன்ஸ் ஸ்பீட், மந்தம் மீன்ஸ் ஸ்லோ. வெரி குட். சுந்தரம், அசுந்தரம். சுந்தரம் மீன்ஸ் பியூட்டிஃபுல், அசுந்தரம் மீன்ஸ் அக்லி. வெரி குட். நல்லா சொல்லுங்க பஸ்லா. வெரி குட். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. சம்ருத்தா, அந்த வேர்ப்ஸ் எல்லாம் வாசிமா. எஸ் சார். இது படிக்கணுமா சார்? ஆமாம்மா படிக்கணுமா. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார்? அந்த சர் அப்படின்னு இருக்கு பாருமா. சரத்தில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதோ இங்க இருக்கு பாரு. இதனுடைய மீனிங் முதல்ல வாசிக்கணும். சர். ஓகே. சர் டு வாண்டர். third person singular charati. third person dual charatah. third சார் உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது. ஏன் வாய்ஸ் ஆமா? ஆமா சார். இப்ப கேக்குறதா பாரு. கேக்கலையா? இப்ப கேக்குது. ஓகே. Charatina, third person plural, charanti. Second person singular, charasi. Second person dual, charataha. Second person plural, charata. First person singular, charami. Third person dual, charavaha. First person plural, charamaha. வெரி குட். நல்லா சொல்லிமா பஸ்லா. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இப்போ நான் ஒரு 3 ப்ரொனவுன் கொடுப்பேன். ஒரு ப்ரொனவுனுடைய சிங்குலர், டியூயல், ப்ளூரல், ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் கொடுப்பேன். அந்த 3த்தையும் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல போட முடியுமா, இல்ல செகண்ட் லைன்ல சேர்க்க முடியுமா, இல்ல தேர்ட் லைன்ல சேர்க்க முடியுமா, நீங்க யோசிச்சு கரெக்டா சொல்லணும். சரியா? ஓகே சார். நான் கொடுக்க போற அந்த 3 ப்ரொனவுன்ஸ் சர்வநாம பதங்கள் என்னன்னா அகம், ஆவாம், வயம். இதான்ப்பா என்னோடது. நான் என்ன சொல்றேன்? அகம், ஆவாம், வயம். இப்ப இந்த அகம் எத்தோட சேர்க்க முடியும், ஆவாம் எத்தோட சேர்க்க முடியும், வயம் எத்தோட சேர்க்க முடியும்? நான் சொல்லலாமா சார்? யாருமா? சம்ருதா. சொல்ல சம்ருதா. அகம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். வெரி குட். அது சொல்லுமா, அது சேர்த்து சொல்லுமா, அந்த சென்டென்ஸ் சொல்லுமா. அகம், அகம் சராமி. அப்படியே. ஓகே சார். அகம் சராமி. ஆவாம் சராவஹ. வயம் சராமஹ. வெரி குட். நல்லா சொன்னமா ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். சரி, அடுத்த கேள்வி வந்து மைதிலி பத்மநாபன்மா. ரெடியாமா? ரெடியா இருக்கேன் சார். அடுத்து நான் நமஸ்தேமா. அடுத்து நான் சொல்லக்கூடிய 3 சர்வநாம பதங்கள் என்னென்ன அப்படின்னா துவம், யுவாம், யூயம். துவம், யுவாம், யூயம். இந்த 3த்தையும் இந்த தாத்து ரூபத்துல எங்கம்மா நீங்க சேர்க்க போறீங்க? தேர்ட் பர்சன் இல்லையா? செகண்ட் பர்சன்ல சேர்க்கணும் சார். சேருங்க பார்க்கலாம். சேர்த்து சொல்லுங்க. துவம் சரசி, யுவாம் சரதஹ, யூயம் சரதா. வெரி குட். துவம் சரசி, யுவாம் சரதஹ, யூயம் சரத. வெரி குட். நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ சார். அடுத்தது செம்பகவல்லிமா. செம்பகவல்லிமா. சரி, அவளுக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு. அச்சுதன் பட்டர் சுவாமி. அச்சுதன் சுவாமி, நான் பேசுறது கேக்குறதா? அடியேன். இப்போ 3வது கேள்வி உங்களுக்கு. சரியா? நான் ஒரு 3 சர்வநாம பதங்கள் சொல்லுவேன். அந்த பதங்களை வந்து இந்த 3
காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், அதை ஆமா எப்படி சேர்க்கலாம் அப்படின்றத நீங்க சொல்லணும். சரியா? ஓகே ஓகே ஓகே. சஹ தௌ தே, இந்த சஹ தௌ தேவ இந்த மூணுத்துல எத்தோட சேர்க்க போறீங்க? ஃபர்ஸ்ட் பர்சன் சார், இது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சொல்லி காமிங்க பார்க்கலாம். சஹ தௌத்தே தானே சார்? ஆமா, சஹ சரதி கரெக்ட். சஹ சரதி தௌ சஹ சஹ தௌத்தே தௌ சரதா சரத தௌ சரதஹ ம் தே சரந்தி. வெரி குட்.